இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலவச கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக பார்த்திங்கன்னா உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் பெறுவதற்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா உஜ்வாலா 2.1 சொல்லிட்டு இந்த ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இலவச கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பேர் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துவிட்டு இலவச கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு TIPPS இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிப்ஸ் இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிப்ஸ்.in தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்ட் BBL ஃபேமிலி லிஸ்ட் வரைவு BBL குடும்ப பட்டியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரூரல் அர்பன் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிராமப்புறமாக அல்லது நகர்ப்புறமாக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஹெபிடேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெபிடேஷனும் உங்களுடைய வில்லேஜ் நேம் தான் வரும். அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரீசெட் அப்ளை 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்தோன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஊரில் இருக்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க பட்டியல் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே சீரியல் நம்பர் இருக்கும். அதற்கு அடுத்ததாக டிப்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது ஃபார்ம் நம்பர் இருக்கும். அதற்கு அடுத்தது ஹவுஸ் ஹோல்டுடைய நேம் இருக்கும். அடுத்ததாக அவங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களோட ரிலீஜன் இருக்கும். அடுத்ததாக கம்யூனிட்டி. அடுத்ததாக அவங்களோட ஆக்குபேஷன் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேருன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நேம் இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணி உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட நேம் இருந்தாலே இலவச கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக அதற்கு அப்ளை செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு PMUVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா PMUV.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இருக்கும். அதற்கு ஸ்க்ரோல் பண்ணினா இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இதற்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் கண்டிப்பாக உமனாக மட்டும்தான் இருக்கணும். அவங்க தான் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரில் எந்த ஒரு LPG கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். SC ST MBC இந்த மாதிரி சில கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. இவர்கள் தான் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா KYC தேவைப்படும். அடுத்ததாக ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நீங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்த முடியும். அடுத்ததாக உங்களோட ரேஷன் கார்டு தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் இது எல்லாமே தேவைப்படும் சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எதாச்சும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகன் மஸ்ட் அப்ளைன்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இந்தியன் கேஸ், HB கேஸ், பாரத் கேஸ்னு சொல்லி ஷோ ஆகும். நீங்கள் எதில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். நான் HB கேஸ் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கனெக்ஷன் டைப்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷனும் உஜ்வாலா பெனிஃபிஷியரி கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
சர்ச் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நேம் வைஸ்னு ஒரு ஆப்ஷனும் லொக்கேஷன் வைஸ்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். லொக்கேஷன் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ரெட் கலர் ஸ்டார் இதெல்லாம் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் நேம், ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ண டேட், ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கனெக்ஷனுக்கான அட்ரஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரூரலாக அர்பனான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ரூரலாக ரூரல் செலக்ட் பண்ணுங்கள். அர்பன் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹவுஸ் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். சிட்டியோடைய நேம் என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட் நேம் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ண இஷ்யூ ஆகும். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிங்க. அடுத்தது ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர், அப்படி இல்லைனா அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஐபிசி கோட், பேங்க் பிரான்ச் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு எல்பிஜி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து 14.2 kg வந்து செலக்ட் பண்ணிங்க. இதுதான் ஹவுஸ்க்கு பயன்படுத்துறது. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் வந்து ஏச்சும் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிங்க சொல்லிப்பாங்க. உங்கள்கிட்ட ஆதார் இருந்தால் நீங்கள் ஆதாரே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்ததாக வந்து அப்லோட் செக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்களோட ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் ஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் மேனேஜருக்கு டாக்குமெண்ட் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பருடைய நேம், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ், அவங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர்னா அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் மெம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பராக இதோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஆட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ளரேஷன் இருக்கும். அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண கேஸ் ஏஜென்சிலேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் கொண்டு நேரில் வர சொல்லுவாங்க. அதன் பிறகு எல்லா டீட்டெயிலும் அப்ரூவல் ஆன பிறகு நீங்கள் இலவச கேஸ் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏஜென்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.